பாடுபட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம். அதை தான் குறிக்குது இந்த கஷ்டங்கள் எல்லாம், பாடுகள் எல்லாம். எப்படியே அவர் போய் நீட்டாக சிலுவையில் நின்று இல்லை, ஏன்னா அவர் சிலுவையில் அறிவுறுத்துக்கு முன்னால் இவ்வளோ பாடுபடுறாரு. நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை வாழறதுக்கு இவ்வளோ பாடுகள் பட்டுதாகணும். ஏதோ சும்மா வந்துடாதுங்க. நமக்கு வீடு வேணும்னா சும்மா வந்துடாது, ஒரு மோட்டர் பைக் வாங்கணும்னா சும்மா வந்துடாது, ஒரு கார் வேணும்னா சும்மா வந்துடாது. அதுக்கு பாடணும். ஏன்னா உழைக்கணும், ராத்திரி மகளும் உழைக்கணும், ராத்திரி மகளும் கருத்துமாக இருந்து நம்ம காசு சம்பாதிக்கணும். அந்த கஷ்டத்தை நம்ம உணர்ந்து நம்ம செயல்பட்டா தான் பணம் வரும். அந்த கஷ்டத்தை தான் அவர் பட்டிருக்காரு. என்ன போல நீயும் கஷ்டப்படு, சம்பாதி, சேர்த்து வை, சுகமாயிரு அப்படின்ட்டு தான் அவருடைய கண்டென்ட்டு, கான்செப்டே அதான். கிறிஸ்துவோட கான்செப்டே இதான். ஏன்னா இந்த பாடுகள் எல்லாம் எதுக்காக பாடுறாருன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயனுள்ளதாக மாற்றும். அவர் போனார், சிலுவையில் அறையுண்டார், துக்க கஞ்சி குடிச்சின்னு, அப்புறம் அழுதுக்குன்னு, சர்ச்சை அலங்கரிச்சின்னு, அது கிடையாது.